விஜய் சேதுபதி சார் படத்துல பண்ணுவார்ல, பொள்ள கட்டும் பர பர. சொல்ற நபர் எனக்கு யாருன்னே தெரியல. நம்ம என்னதான் கோல்டா இருந்தாலும் இந்த உலகம் நம்மள பேட் ஆக்குது. குழந்தைகிட்ட போய் கேளுங்க, சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தைன்னு சொல்ற மாதிரி நீங்க பச்சை குழந்தைய கேட்டாலும் டாக்டர் திவாகர் பிபிடிஆர் டிகிரியோட கேட்கலாம். சாப்பிட்டோம் அந்த உடனே தலைவா அப்படின்னு எல்லாரும் கத்த ஆரம்பிச்சாங்க. ஸோ பொண்ணுங்க ஆடியன்ஸ் முதல் கொண்டு ஃபீமேல்ஸ் ஃபேன்ஸே அதிகமாக ஆரவாரம் போட்டு விசில் அடிச்சு கொண்டாடினாங்க சார். அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமா இருந்துச்சு சார். கணம் யூடியூப் சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஏஸ் அப்படின்னு விஜய் சேதுபதி சார் படம் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தோடு வந்து பார்க்குற மாதிரியும், என்ன சொல்ல வர்றது, ஆக்ஷன், காமெடி, ரொமான்ஸு, த்ரில்லர் எல்லாம் கலந்த கலவையாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க முடிய வாய் விட்டு சிரித்து என்ஜாய் பண்ணுற படமாக இருக்குது சார். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் சீனில் உங்கள் வாட்டர்மெலன் ஸ்டாரோட என்ட்ரி இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாஸ் என்ட்ரி. கிட்டத்தட்ட தேட்டரில் வந்து அனல் பறக்க தீப்பொறி கிளம்ப நம்மளோட என்ட்ரி வந்து மக்களை மகிழ்விக்கிற மாதிரி இருக்குது. இந்த வாய்ப்பை கொடுத்த டைரக்டர் ஆறுமுக குமார் சாருக்கு நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார். சார் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சார். என்னோட சீன் வந்த உடனே தலைவா அப்படின்னு எல்லாரும் கத்த ஆரம்பிச்சாங்க. ஸோ பொண்ணுங்க ஆடியன்ஸ் முதல் கொண்டு ஃபீமேல்ஸ் ஃபேன்ஸே அதிகமாக ஆரவாரம் போட்டு விசில் அடிச்சு கொண்டாடினாங்க சார். அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமா இருந்துச்சு சார். கண்டிப்பா சார், ஆபாசமே இல்லை, எந்த ஆபாசமும் இல்லை. ரொமான்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்டாக கரெக்டாக காமிச்சிருப்பாங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க முடிய குறிப்பாக குடும்பமாக வந்து பார்க்குற மாதிரி இருக்குது சார். குடும்பத்தோடு வந்து என்ஜாய் பண்ணலாம் சார். கிளைமேக்ஸ் சீனில் ஒரு டயலாக்ஸ்லாம் எதுவும் கிடையாது, பட் நம்ம வந்து ஃபேஸை வந்து ரிவீல் பண்ணியிருக்கோம். இதுவே எனக்கு வந்து ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபேஸை ரிவீல் பண்ணியிருக்கோம். அடுத்து வர்ற படங்களில் டைலாக் டெலிவரியோட ஜூன் மாதம் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது சார். அதில் இன்னும் பெரிய லெவலில் பார்ப்பீங்க நீங்கள். சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். வீட்டில் உட்காந்து எஸ்பெஷலி பவானி சீன் பண்ணியிருப்பேன். பாத்தி எத்தனை விக்கெட் அவுட்டு, எனக்கு வந்து நியூஸ் படி 2 விக்கெட் அவுட்டு 2 ரிட்டையர் விக்கெட்டு. இதுக்கு மேலே அந்த பசங்களோட தான் சுற்றியான்னு வச்சுக்கவே, இன்னைக்கு செத்தவே நாளைக்கு சாவா, நாளைக்கு செத்தவே நாளாண்டைக்கு சாவா, அப்புறம் செத்துக்கிட்டே இருப்பாங்க. நன்றி வணக்கம். பாத்தி நான் பிறக்கிறப்ப குப்புறப்படுக்கலையா, மட்டமல்லாக்க படுத்திருந்தேன். ஸோ இதெல்லாம் நான் ரீல்ஸாவா என்னோட ஓன் வாய்ஸ்லேயும் பண்ணியிருப்பேன். குளிச்சதோடமா சோப்பெல்லாம் போட்டு. இப்போ அவர் படத்துலேயே ஸ்க்ரீனில் தெரிகிறப்ப இது ஒரு அசுர வளர்ச்சி தானே. இது வந்து நிறைய பேர் கொஞ்சம் இதாகவும் இருக்கு, பொறாமையாகவும் இருக்கு. ஏன்னா நிறைய பேர் ரொம்ப வருஷமா சினிமாவில் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு வாட்டர் மெலனை வச்சு ஒரு ஸ்டார் ஆகி இப்போ இந்த அளவுக்கு ஒரு படத்தாரையும் வந்திருக்காங்க. திறமையானவங்க நிறைய பேர்லாம் இருக்காங்கன்னு சொல்றாங்க. அதை நீங்க உங்க பதில். வாட்டர் மெலன் சீன் மட்டும் நம்மளுக்கு ஃபேமஸ் ஆகலாமா? ஒன்றும் இல்லை, ஒரு கஷ்டமான சீனு. சிவாஜி கணேசன் சார் கர்ணன் படத்தில் நடிப்பார். அதை நான் அடிச்சு காட்டுறேன், நீங்களே ஒரு ஜட்மெண்ட் எனக்கு கொடுங்க. சிவாஜி கணேசன் சார் கர்ணன் படம் இருக்கலாம், ஈட்டி குத்தம். ஸோ இதில் ஒரு அசரத்தனமான ஒரு நடிப்பு கலந்துருக்குமா. இந்த நடிப்பு தான் நம்மளை கொண்டு வந்திருக்கே தவிர திறமை இல்லாமல் கிடையாது. நீங்கள் சொன்னாப்புல நான் வந்து யூடியூபர் கிடையாது, ஓகேங்களா. இன்ஸ்டாகிராமில் மட்டும்தான் என்னோட திறமையை காமிச்சேன். அது கிட்டத்தட்ட 400-500 யாருமே 500 சேனல் இன்டர்வியூ கொடுத்துருக்க மாட்டாங்க. இத்தனை யூடியூப் சேனல்காரன் எடுத்த சேனலே வந்து திருப்பி நீங்கள் இருக்கணும், போடணும். மக்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு, ரசிச்சிருக்கு. ஸோ ஆபாசம் இல்லாமல் யார் மனசையும் புண்படுத்தாமல் ப்ரொமோஷனும் பண்ணாமல் என்னோட பப்ளிசிட்டி வந்து ஒன்லி, அதாவது என் பின்னாடி டீம் கிடையாது, எடிட்டர் கூட கிடையாது, என் திறமைனால மட்டுமே முன்னுக்கு வந்திருக்கேன். இப்போ நான் இவ்வளோ தூரம் வந்ததே நம்ம முழுக்க நம்மளோட திறமை, கலைத்தாயோட அருள் தாம்மா. சார் இப்போ வந்து சாய் பல்லவி, ஸ்ரீலீலா, இந்த மாதிரி நிறைய ஆக்ட்ரஸ் வந்து MBBS படிச்சுட்டு சினிமாவில் வந்திருக்காங்க. உங்களே அவங்க கூட கம்பேர் பண்ணிக்கிறதா நிறைய பேர். ஆமாம், நான் டாக்டர் இல்லைம்மா. நான் படிச்சிருக்கிறது வந்து பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி, 12th முடிச்சுட்டு 5 வருஷம் நீட் எக்ஸாம் கொண்டு வந்திருக்காங்க. ஈவன் சாய் பல்லவியை கூட பப்ளிக்கில் ஆக்டர் சாய் பல்லவி என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் குழந்தைகிட்ட போய் கேளுங்க,
சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் சின்ன குழந்தைன்னு சொல்கிற மாதிரி நீங்கள் பச்சை குழந்தைய கேட்டாலும் டாக்டர் திவாகர் பிபிடிஆன் டிகிரியோட கேட்கலாம். என்ன ரீசன்? ஐ எம் ஏ கிளினிஷியன். நான் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். சாய் பல்லவி மேடம் எந்த இடத்துல ட்ரீட்மெண்ட் வீடியோ ஷேர் பண்ணியிருக்காங்க, எந்த இடத்துல அவங்கள டாக்டர்னு சொல்லியிருக்காங்க, எந்த இடத்துல அவங்கள பற்றி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நான் வந்து ஒரு நாலேஜபிள் பர்சன் நம்ம இருக்கும். இப்போ கூட சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பிசியோதெரபி மருத்துவர்கள் பேருக்கு முன்னாடி டாக்டர்னு போட்டும் பேருக்கு பின்னாடி பிடின்னு போட்டுருக்காங்கன்னு ஒரு லா வந்திருக்கு. நீட் எக்ஸாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நான் ஒரு ஹைலி குவாலிஃபைடு இல்லாமா சொல்லப்போனால் தற்போதைய காலங்களில் எம்பிபிஎஸோட பிசியோதெரபிக்கு ஸ்கோப் ஜாஸ்தி. அது உங்களுக்கே தெரியும் பிசியோதெரபி மருத்துவர்கள் எவ்வளோ பிஸியாக இருக்காங்கன்னு. ஸோ அது சொல்கிறனால என்னமா தப்பு இருக்கு? அவங்க எல்லாரும் சந்தோஷப்படுறாங்கம்மா. ஆக்சுவலாக நம்மளோட வளர்ச்சியை பார்த்துட்டு சார் நீங்கள் நல்லா நடிக்கிறீங்க. ஆக்சுவலாக ஓப்பனாக சொல்லவா, நான் இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டது காரணமே என்னோட பேஷன்ஸ் தான். ஒரு யங்ஸ்டர் பொண்ணை ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன். அந்த பொண்ணுக்கு 20 வயசு. அப்போ என்ன சொல்லுது, நீங்கள் ஃபேஸ்புக்லேயே போடுறீங்க, இன்ஸ்டாகிராமில் போட்டால் தான் உங்களுக்கு வியூஸ் அதிகமாகும், நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, உங்கள் லெவல் எப்படி வருது பாருங்கன்னு சொல்லிட்டு என்னோட பேஷன்ஸ் சொன்னனால தான் நான் இன்ஸ்டாவில் வீடியோ போட ஆரம்பித்தேன். அவங்க சொன்ன மாதிரி எஃபியை விட இன்ஸ்டாவில் போட்டு எல்லா யங்ஸ்டர்ஸையும் கேட்ச் பண்ணேன். எல்லா பிளாட்ஃபார்மும் போயிடுச்சு. இந்த லெவலில் வந்து நிற்கிறேமா. ஸோ அவங்களாம் என்னோட வளர்ச்சியை பற்றி சந்தோஷம் தானே பண்ணுறாங்க. அதில் எதுவும் ஆபாசம் இல்லை. யாரையும் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி தானே இருக்குது. இப்போ சிவாஜி கணேசன் சார் மாதிரி நடிச்சு காமிச்சேன். இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு அட்ராக்டிவ் எல்லாம் பண்றது பெரிய விஷயம். ஆனா சார் இப்போ நீங்க எவ்வளவு இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்க, நீங்களே சொல்லியிருக்கீங்க நிறைய சேனலுக்கு ஒரு சீசன்லாம் நீங்க தொடர்ந்து உங்க இன்டர்வியூ அதான் வந்துட்டு இருக்கு. நீங்க 500 சேனல் யாருமே இன்டர்வியூ கொடுத்தது இல்லமா, போர் அடிச்சிடும். கேள்வி யாரும் உங்ககிட்ட கேட்டான்னு தெரியல. அந்த வாட்டர் மெலன் வச்சு அது பண்ணணும் எப்படி சார் உங்களுக்கு தோணுச்சு? அது நேச்சுரலா பண்ணதாமா. இப்ப 3 படம் தனுசு அதனால நடிப்பை காமிச்சினுமே காமிச்சேன். இல்ல சார் அந்த இடத்துல அந்த சீன் பண்ணணும். ஓபனா சொல்லவா, ஸ்ட்ரோக் பேஷண்ட் பாக்குறதுக்காக போன வருஷம் மே மாசம் வெயில் கொளுத்துச்சு. டக்குன்னு என்ன பண்றேன், வாட்டர் மெலன் சாப்பிடணும்னு ஆசை. டக்குன்னு வாட்டர் மெலன் கட் பண்ண சொன்னேன், கையில வாங்கினேன். அந்த ரோட்ல போயிட்டு இருந்த ஒரு பையனை கூப்பிட்டு ஒரு வீடியோ எடுத்து கொடுப்பாங்க. அவ்வளவுதான், எடுத்தோம், சாப்பிட்டோம். அதுல ஒரு விஷயம்மா, நிறைய பேர் அதுல வந்து ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் சாப்பிட்றோம்ல, வாட்டர் மெலன் சாப்பிட்ற ஸ்டைலே தனியா இருக்கும். வாங்கிக்கிட்டு அந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஸ் ஒண்ணு இல்ல. அஜித் வாலி சார் வந்து வாலி படத்துல அஜித் சார் மெல்லுவார் இல்லையா, நான் ஆக்சுவலா அப்படிதான் நினைச்சு பண்ணல. நான் ஏன் ஓன் ஸ்டைல சாப்பிட்றப்ப கொஞ்சம் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸோட ஸ்டைலா சாப்பிடுமா. அப்படி ஆக்சுவலா நிறைய என்னோட ஈட்டிங் வீடியோ பாருங்களேன், முகத்துல நவரசங்களையும் கொண்டு வந்து கொட்டியிருப்பேன். அந்த மாதிரி தான் பண்ணதுமா. நான் யாரையும் டிக்டேட் பண்ணி பண்ணல. சூர்யா சார் வந்து இப்படிதான் பண்ணியிருப்பாரு, என்னோட இதை பாருங்க வேற மாதிரி போயிருக்கும். ஸோ சார் இப்போ வந்து நீங்க சின்ன வயசுல இருந்து நிறைய பேர் விமர்சனம் பண்ணது நீங்க சொன்னீங்க. நான் இப்போ மட்டும் நடிக்கல, நான் சின்ன வயசுல இருந்து நடிச்சு நிறைய ஃபர்ஸ்ட் பிரைஸ் நேற்று கூட போட்டிருக்கேன் பாருங்க. 8வது படிக்கிறப்ப, 10வது படிக்கிறப்ப, 11வது படிக்கிறப்ப அப்பவே நாடக போட்டியில் நான் தான் கேப்டன்மா. பரிசு வாங்குறப்ப நான் தான் போவேன், நான் தான் கதை எழுதுவேன், நான் நடிக்க தெரியாதுன்னு நடிக்க வைப்பேன். ஓகேங்களா. ஸோ அப்போ இருந்து நம்ம திறமை இருக்கனால காலேஜில் போய் அது கண்டினியூ ஆச்சு. யாரோட அப்போ அந்த டைம்ல உங்களுக்கு யார் சார் வந்து இவரை ரொம்ப பிடிக்கும்? சூப்பராக கேட்டீங்கம்மா. நாங்கள் ஹீரோயின்ஸ்லாம் பார்த்து இன்ஸ்பிரேஷன் ஆகிறோமா. ஸ்கூல் நான் படித்தது மதுரை சென்ட் மேரிஸ் கிறிஸ்டின் ஸ்கூலு, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்களாக கதை எழுதுவோம். சமுதாய சீர்திருத்த நாடகங்களை தான் அங்கே பண்ணணும். நம்ம சினிமா படங்களாக ரொம்ப பண்ண முடியாது. அப்போ வந்து என்னன்னா எங்களுக்குன்னு அது ஓன் ஸ்டைல். நானே கதை எழுதுவேன். வரதட்சணை கொடுமைன்னு, அப்புறம் பண்ணையார் கொடுமைன்னு எழுதுவேன். நான் பண்ணையாராக வருவேன், என் கூட 2 பேரும் அடையாள போட்டு வா 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 அப்படின்ட்டு ஒரு அடாதடி பண்ணுற மாதிரி, மக்களை ஏமாத்துற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி சீன்ஸ்லாம் பண்ணி தான் நான் வந்தேம்மா. ஆனால் அது ஃபிலிம்னு எடுத்துக்கிட்டு அஜித் சார் ரொம்ப பிடிக்கும். தலை நாங்கள் 6th 7th படித்த காலகட்டங்கள்லம்மா அந்த அமர்கலம், தீனா இந்த மாதிரி படங்கள்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் பார்த்து அவரோட ஃபேன் ஆகிட்டோம். ஏன் பண்ணியிருக்கேம்மா. இந்த வில்லன் படத்தில் அஜித் சார் நடிச்ச டைலாக் நான் நடிச்சு காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த ரீல்ஸ் பண்ணி நிறைய மில்லியன் வியூஸ் போயிருக்கேம்மா. அஜித் சார் இருந்தால் இப்போ குட் பை டாக்ல பேசியிருந்தோம்ல, நம்ம என்னதான் குட்டா இருந்தாலும் இந்த உலகம் நம்மள பேட் ஆக்குது. அது நம்ம ஆக்டிங்னா ஒரு சீன் சொன்னதுக்கு அப்புறம் தான் அதனுடைய உள்வாங்கி தான் நடிப்பாங்க. இப்போ நீங்க சொன்னவனே நடிக்கிறீங்களா? அதே அதான் நடிப்பு திறமைமா. புதுசாக நம்ம மைக்க பிடிக்கல, அதனால தான் நடிப்பாக இருக்கன்னு பல பேர்கள் வச்சிருக்காங்க. இப்போ படம் லெவலில் வந்து நிற்கிது. 5 படம் நடிச்சிருக்கோம். ஆக்டராக இருந்தாலும் ஒரு சீன் சொன்னதுக்கப்புறம் அதை அவங்களுக்குள்ள உள்வாங்கி அதுக்கப்புறம் தான் அந்த எமோஷனல் எடுத்துட்டு ஒரு எமோஷனல் சீன் சொன்ன உடனே டக்குன்னு எப்படி உங்களுக்கு எமோஷனல் அதாம்மா கடவுள் கொடுத்த ஒரு வரன்னு சொல்லலாம். ஸோ இப்பேற்பட்ட நடிகர்கள் திறமையானவங்க ஸ்க்ரீனுக்கு வரணும் தான் இளைஞர்களோட ஆசைமா. ஸோ அது எப்போ வந்து நம்ம ஒரு நாயகன் அவதாரம் எடுக்க போகிறோம்னு தெரியல. அது கூடிய விரைவில் வரும்.
உங்க முன்னேற்றம் வந்து நிறைய பேருக்கு பிடிக்காம கூட இருக்கு. உள்ள இருக்கான வெளியே நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, சொல்றாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அவங்க ஓப்பனாக சொல்லலாமா, அடுத்தவங்களோட வளர்ச்சியை பார்க்காம அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் எங்கேயோ போயிடுவாங்கம்மா. ஏன் அவனை பிடிக்குது நினைக்கலாம். ஹேட்டர்ஸ் ஆக்சுவலாக நிறைய பேர் லைக் பண்ணுறாங்க, நிறைய ஷேர் பண்ணுறாங்க. அப்போ இவன்ட்ட என்ன இருக்குது அப்படின்றத அறிவுபூர்வமாக யோசிக்கலாம், போட்டியாக எடுத்துக்கலாம், புறம்பட தேவையில்லை. அப்போ அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் காட்டுறான், எங்கிட்ட இருந்து எக்ஸ்பிரஷன்ஸ் காட்டுறான், எப்படி இப்படி நடிக்கிறியா, என்ன பண்ணுறான். ஸோ அதெல்லாம் யோசித்து அதுக்கேற்றாப்புல ஆக்சுவலாக ஒருத்தவங்களை வீட்டுக்கு தரணும் அப்படிதாம்மா. அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணி எப்படி மக்கள்கிட்ட ரீச் ஆகிருக்காங்களோ, ஸோ அதோட ரகசியத்தை கண்டுபிடிச்சி அவங்க அது மாதிரி கூட ட்ரை பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனால் இந்த மாதிரி பேட் கமெண்ட் போட்டு திட்டி ஆதங்கத்தை வெளிப்படுத்தாமல் அவங்க வந்து கீழே போய்கிட்டே தான் இருப்பாங்கம்மா. டேரக்டர் சார் ஒரு நாள் வர சொன்னார், பேசினார். ஸோ பேசின உடனே அவருக்கு எனக்கு பிடிச்சிக்கிடுச்சு, உடனே உள்ளே போட்டாங்க. அதே ஆக்சுவலாக அதே சினுக்குன்னா 2-3 பேர் பேசியிருப்பாங்க விடமா. பட் என்னன்னா அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிக்கிடுச்சு, ஸோ என்ன உள்ள தூக்கி போட்டாங்க. நான் 5 படத்துலையுமே ஆடிஷன் அட்டன் பண்ணலாமா. 5 படம் எனக்கு வாய்ப்பு கிடைச்சாங்க. எல்லாமே அவங்க ஃபோன் பண்ணி டிமாண்டடாக கூப்பிட்டு நடிக்க வச்சாங்களே தவிர, ஏன்னா நம்மளோட ஆக்டிங்கை தம்பி சொன்னாப்புல எல்லாருமே லைவாக பார்க்குறாங்கல்ல. அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு ஆடிஷன் தேவை இல்லைல்ல. எந்த நடிப்பை கொடுத்தாலும் நான் நடிச்சு காமிச்சிடுமா. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஆடிஷனே தேவை கிடையாது. நீங்க இது வரைக்கும் எத்தனை தர்பூசணி சாப்பிட்டுருக்கீங்க சார்? ஒன்றும் இல்லை, கையில் மண் அள்ளி கொடுத்து இதில் எத்தனை கல் இருக்குன்னு கேட்கலாம். ஏன்னா எந்த நிறைய தர்பூசணி சாப்பிட்டு இருக்கும், ஒரு கணக்கு இருக்கா? கணக்கு இல்லைம்மா, அதான் நான் ஒன்றையும் சொல்லிட்டேன் இல்லையா. கையில் நீங்கள் மண் அள்ளி கொடுத்து, விஜயகாந்த் படத்தில் ஒரு படத்தில் வானத்தை பிள்ளையில் சொல்லுவாங்க, இதில் எத்தனை மண் இருக்குன்னு எண்ணி சொல்லுங்க. நிறைய சாப்பிட்டாச்சுமா தர்பூசணி, அளவில்லாதது. எங்கே போனாலும் அதை தானே கையில் கொடுக்குறாங்க. உங்கள் சிக்னேச்சர் ஸ்டெப்பு காட்டுங்கன்றாங்க. ஐயோ ரொம்ப நன்றிமா. நான் அந்த லெவல் வளர்ந்த காரணமே உங்களை மாதிரி மீடியாஸ், எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ் தூக்கி விட்டனால தான் நான் அந்த லெவலில் வளர்ந்துருக்கேன். நிறைய மீடியாக்கள்மா எனக்கு இன்டர்வியூ வந்தது எல்லாமே அந்த சேனல் ஓனர் பார்த்து கூப்பிட மாட்டாங்க. அங்கே உள்ள ஆங்கர் யங்ஸ்டர்ஸ் இருப்பாங்க தெரியுமா, அவங்க போய் சொல்லி தான் என்னை எல்லாருமே எடுத்தாங்க. ஸோ இவ்வளோ தூரம் வளர்ந்ததுக்கு காரணமே யங்ஸ்டர்ஸ் தான். அதில் ஒரு டைரக்டர் சொன்னார்மா, தேட்டர் ஆடியன்ஸ் வந்து பசங்க தான், அந்த பசங்களை நீங்கள் கேட்ச் பண்ணிட்டீங்க, அதனால தான் மெயினாக உங்களுக்கு படம் கூப்பிட்றோம்னு கூட ஒரு டைரக்டர் சொன்னாங்க. என்னென்ன படமா இல்லைம்மா, இப்போதைக்கு எதுவும் வாய்ப்பு வரல. 5 படம் முடிஞ்சதோட இருக்கு. ஆனால் இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சுல, இனிமேல் நம்மளுக்கு ஏறுமுகம் தான். அதான் ஓப்பனாக சொல்லலாம், இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறதாம்மா. நம்ம ஆக்சுவலாக இதுக்கு இந்த ஃபீல்டுக்கே புதுசு. முதல்ல நடிப்பு திறப்பையை காமிச்சு இது டைரக்ஷன்லாம் அப்புறம் பார்த்துக்கணும். இப்போதைக்கு எதுவும் ஐடியா இல்லை. யாரு அவர் படம் புரியாதுன்னு சொல்லுவாங்க நிறைய பேருக்கு, அவர் படத்தில் நடிக்கணும் நிறைய பேருக்கு ஆசை. நீங்க சொல்ற நபருக்கு எனக்கு யாருன்னே தெரியல. வாய்ப்பு கிடைச்சா போவீங்க? கண்டிப்பா, எந்த வாய்ப்பு கிடைச்சாலும் பயன்படுத்துவோமா. ஏன்னா ஹாலிவுட் அதுக்கு தகுந்த மாதிரி நடிப்பு மாற்றி ஆகணும், அதுக்கு அவங்களை தயார் தாராளமா எல்லாத்துலயுமே கண்டிப்பா யார் கூப்பிட்டாலும் போய் வாய்ப்புகளை பயன்படுத்துவோமா. இல்லம்மா, அதான் நான் சொன்னேன் இல்லையா, ஸ்கூல் லைஃப்ல இருந்தே நாடக போட்டி, பேச்சு போட்டி. ஆமாமா, பட் ஆனால் ஒரு வீடியோ ஒரு வைரல் இதை விட அது கஷ்டமா. சினிமா நடிக்கிறத விட ஸ்கூலில் வந்து எப்படி தெரியுமா, ரெஸ்ட்டே இருக்காது. 1/2 hour கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணி கஷ்டப்பட்டு நடிக்கணும். சினிமாவில் அப்படி இல்லை, கேப் விட்டு நிறைய பேர் கோரியோகிராஃபர் இருக்காங்க. ஸ்கூலில் பண்ணதான் கஷ்டம் ஆக்சுவலாக என்ன கேட்டால். அப்போ அதை பண்ண எனக்கு ஒரு படம் வரும் இல்லையா திருவிடையால, பாட்டும் நானே, நான் வந்து கற்றுனேன், என்னோட இதில் வந்து கற்றுக்கிட்டு வந்தது அப்படின்னு சொன்னது உடனே எல்லா இது மதுரைக்கு வந்த சோதனை. ஒரு பாடகர் வந்து பயமுறுத்துவார் பாருங்க சிவாஜி சொல்லுவார், நான் அங்கே கற்றுக்கிட்டு இருந்ததை லேசாக பாடுனேன், அந்த பாட்டை கேட்டுட்டு எதிரி வந்து போனால் அதை நாட்டை விட்டு ஓடிடுவார், மதுரையை விட்டு, பாண்டிய நாடை விட்டு. அது மாதிரி என் ஸ்கூலில் கற்றுக்கிட்டதை லேசாக தான் இதில் காமிச்சிருக்கேம்மா, ட்ரைலர் தான், இன்னும் எவ்வளவோ இருக்குது. எவ்வளோ ரீல்ஸ் பண்ணியிருக்கீங்க, பப்ளிக் பிளேஸ்ல வந்து நிறைய இன்டர்வியூ கொடுத்துருப்பீங்க, இந்த மாதிரி இன்டர்வியூ கொடுத்துருங்க. இது வரைக்கும் பண்ணாத ரீல்ஸ் நம்ம ஆடியன்ஸ்க்காக என்ன பண்ணுவோம், புதுசாக ஏதாவது ஏதோ ஒரு படத்தில் வச்சுன்னா ரீக்ரியேட் பண்ணுங்க. ஏன்னா யோசிக்காமல் பண்ணுறீங்களா? ஆமாம் இருங்க, இப்போ யூஸ்வலாக எனக்கு பிடிச்ச சீன்ஸாக தான் பண்ணுவேன். விஜய் சேதுபதி சார் இது பண்ணுவோமா, கொல்லக்கட்டும் பரன்னு ஒரு பாட்டு பண்ணுவார்ல, டான்ஸ். விஜய் சேதுபதி சார் படத்தில் பண்ணுவார்ல, கொல்லக்கட்டும் பர